இப்போ நம்ம வந்து பேச்சிப்பாறை டேமுக்கு போயிட்டு இருக்கோம். பூம்பாறை டேம்னு சொல்றேன்னா பேச்சிப்பாறைன்னு கரெக்ட் பண்றா தான் மச்சான் காமெடியா இருக்கும். புரியுதா? என்ன நீ முட்டாளாக பாக்குற? நீ இல்லடா, பேச்சிப்பாறை டேமுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக பாக்கடா, நல்லா இருக்கும்டா. நீ அதுக்கப்புறம் பேச்சிப்பாறை டேம் ஃபர்ஸ்ட் பூம்பாறை சொல்லு, நான் பேச்சிப்பாறை டேம் சொல்றேன். திருப்பி சாரி பேச்சிப்பாறை அப்படின்னு சொல்லு. அப்பதான் நேச்சுரலா இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கும், அப்பதான் நீ வந்து காமெடியாவ, அப்பதான் நீ வந்து முட்டாளாக பாக்குற. பேச்சிப்பாறை டேம்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுங்க. போயிருந்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போலாட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம்டா இவனே இந்த பக்கமா? அதாவது மக்களே என்ன ஒரு நகைச்சுவை ஆயிடுச்சுன்னா, கன்னியாகுமரி போகிறோன்னு பிளான் பண்ணப்போ எல்லா ரீல்ஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா பிளேஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்ச எங்களுக்கு அது வந்து கன்னியாகுமரி பக்கமாக தூரமானு பார்க்காம விட்டோம். அதனால் இப்போ நாங்கள் இருக்கிற புக் பண்ணிக்கிற ஸ்டேலேருந்து பேச்சிப்பாறை டேம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்ரு காட்டுது. அதனால் அங்கே போனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் போட்டிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு வட்டக்கோட்டை ஃபோர்ட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது நம்ம கன்னியாகுமரியில். அது இங்கேருந்து எங்கள் ஸ்டேலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் காட்டுது. ஸோ அங்கே போயிட்டு வட்டக்கோட்டையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்து சன்செட் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரியில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சன்செட் பார்க்க போகிறோம். அண்ட் இதை கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம எல்லாரும் கூடயும் சேர்ந்து இந்த தொப்பி போட்டவரும் பார்க்க போகிறாரு. அவர் கொஞ்சம் நேரத்துக்கு தொப்பி எடுப்பார். அப்போ சொல்கிறான், அப்போ என்ன சொல்லுவான்னு பார்ப்போம். வட்டக்கோட்டைக்கு வந்தாச்சு. நம்ம 3 பேருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வட்டக்கோட்டைனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரில. இன்னைக்கு தான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வட்டக்கோட்டை பேர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டமாக இருக்கிறதுனால இந்த கோட்டைக்கு பேர் வட்டக்கோட்டைன்னு வச்சுட்டாங்களாம் அப்படின்னு சாட் ஜிபிடி சொல்கிறாங்க. பயங்கர காமெடியா இருக்கும் போல. ரொம்ப என்ன இல்லை நம்மளதான் பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. சரி வாங்க உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட். ஸோ உள்ள வாங்க. எங்கே விட்டோம்? ட்ரவான்கோர் கிங்டமோட கோஸ்டலை கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா வால்மே பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 feet வந்து ஹைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாமே கிரானைட் கைஸ். ஸோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அண்ட் இதை விட ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் படித்தோம். என்னது? பின்னாடி வேற காதல் ஜோடிகள் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இது வந்து வட்டமா இருக்கிறனால வட்டக்கோட்டை பேர் வந்துச்சு. இவன் 999 இருந்துட்டான். அதுக்கப்புறம் இனி வளரவே இல்லை. அதனாலதான் பிரச்சனை. கோஸ்டல் கார்ட்ஸ் வந்து அதுவும் அது அப்ப நீ நான் சொன்னதை கேட்கல. அதானே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். சரி வாங்க போலாம். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா, இன்னியும் வந்து இந்த கோஸ்டல் கார்ட்ஸ்ல சுத்திலாம் வந்து கேனன்ஸ் இருக்கும் சிஏ ஃபேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கன்னு எங்களுக்கும் தெரில, இல்லை அந்த காலத்துல இருந்ததை வந்து சொல்றாங்களான்னு தெரில. மேபி நாங்கள் வந்துட்டு எதாவது கண்டுபிடிச்சோன்னா இந்த வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்காக போடுறோம். நடுவில் என்னமோ பெரிய குளம் இருக்குது, அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் கட்டியிருக்காங்க கைஸ், சும்மா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க மேலே போகலாம். தெரியுதா? ஓ அங்கே போனால் நல்ல வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வியூவை பாருங்க, சும்மா ஜிகாவா. ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் வந்து வட்டக்கோட்டை. எங்கடா நடக்கிற? அவ்வளவுதான்டா வட்டக்கோட்டை. அவ்வளவுதான்டா. ஓ அவ்வளவுதானா? ஏறி போனோம்னா அந்த வியூ அவ்வளவு. சரி, எனக்கு ஒரு ஜென்ரலான சந்தேகம். யூஸ்வலா ஃபோர்ட் கட்டணும்னாலே வட்டமா தானே கட்டுவாங்க இல்லையா? அப்புறம் எப்படி கட்டுவாங்க? சும்மா கோஸ்டல்ல ஒரு லைன் மட்டும் கட்டுவாங்களோ? ஒரு அவங்களோட இடத்தை டிபெண்ட் பண்றதுக்கு அது வட்டமா இருக்கோ சதுரமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டுவாங்க.
அர்த்தமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், அது தகுந்த மாதிரி தான் கட்டுவாங்களா? ஓகே, சரி, ஓகே. என்னமோ சொல்கிறீங்க, படித்தவங்க தான். கேப்பெல்லாம் பறக்குது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான இடமா இருக்கு. என்னதான் நம்ம வந்து பிஸியா ஒரு லைஃப்ல சுத்திட்டு இருந்தாலும் அடிக்கடி பிரேக் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துட்டு போகணும். ஓகேயா? இனிமேல் வருஷத்துல எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் எங்கேயாச்சும் டிராவல் பண்றோம், லைஃப்ல வந்துட்டு பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றோம். ஓகேவா? போலாம். சரி, டைம் லேப்ஸ் போட்டியே, என்னாச்சு, முடிஞ்சிச்சா? ஐயோ